ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், லீவுக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ அம்மா அண்ட் தம்பி வந்து ஏரலில் இருக்காங்க, தூத்துக்குடி மாவட்டம். அங்கே வந்து பக்கத்துலேயே காயல்பட்டினம் பீச் இருக்குது. ஸோ அம்மா வந்து வந்த டைம்லலாம் அம்மாவும் தம்பி ஒய்ஃபும் நம்ம இந்த பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு டைமே கிடைக்காது. வருவோம், வேறு எங்கேயாச்சும் அப்படியே டூருக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். பட் இந்த டைம் நாங்கள் இந்த காயல்பட்டினம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஸோ சண்டே ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஈவினிங் டைமில் தான் இங்கே வந்து நல்லாயிருக்கும் வியூ பார்க்குறதுக்கும் கடற்கரை பார்க்குறதுக்கும். ஸோ இங்கே நிறைய கடைகள், ஸ்நாக்ஸ், அப்புறமா டாய்ஸு, அப்புறமா ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சு விற்றுட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் 6 o'clock 6:30 தான் இருக்கும். பட் நைட் டைமில் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்துட்டோம். நாங்கள் ஒரு 8 o'clock கிளம்பிட்டோம். இங்கே பாருங்களேன், ஸோ ஃபேமிலியோடு நிறைய பேர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த கடற்கரையை பார்த்துட்டே இருக்காங்க, ரசிச்சிட்ருக்காங்க. ஸோ நாங்களும் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். அது மட்டும் இல்லை, இந்த காயல்பட்டினம் கடற்கரையிலேருந்து நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து திருச்செந்தூர் கோவில் வந்து அழகாக தெரியுது. ஸோ அதை நாங்கள் பார்த்தோம். ஏன்னா நைட் டைம் ஆகிடுச்சுல்ல. ஸோ அதனால் நைட் டைம் வந்து அங்கே லைட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க இல்லையா கடைகளில். அது மட்டும் இல்லாமல் கோவில் கோபுரத்தில் உள்ள லைட்ஸும் நமக்கு நல்லா கிளியராக தெரியுது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அழகான வியூவாக இருந்தது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஏன்னா வந்து இது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஏன்னா பக்கத்துலேயே இருந்தாலும் நமக்கு வந்து இதை வந்து பார்க்க முடியறதில்ல. பட் எனக்கு அன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடச்சிது. பாருங்கள், ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ மொபைலில் நமக்கு வந்து அதிகமான கேப்சரிங் கிடைக்கல. பட் நேராக பார்க்குறதுக்கு வியூ அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். கடற்கரையை வந்து ஈவினிங் டைமில் பார்க்குறதும், நைட் டைமில் வந்து மின்னல் கூட வெட்டுச்சு. அதை பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு தெரியுமா. ஸோ ஏன்னா வந்து நமக்கு வந்து கடற்கரையில் நம்ம ரொம்ப கிளியராக எதுவுமே நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கடலில் வந்து தூரமாக லைட் எரிஞ்சுது. என்னோடய பொண்ணு கூட அங்கே வீடு ஏதாச்சும் இருக்குமான்னு சொன்னால் இல்லை, அது வந்து போட்டில் வந்து லைட் வச்சுட்டு அங்கே வந்து மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து நைட் ஸ்டே பண்ணுவாங்க, அதனால அந்த லைட் வெளிச்சம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.